அனைவருக்கும் வணக்கம். நடைபெற இருக்கிற சட்டப்பேரவை தேர்தலில் நீண்ட இழுபறிக்கு பிறகுதான் திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் ஏற்கனவே காங்கிரஸ் திமுக கூட்டணி ஒன்றாக இருந்த போதும் இது அமையுமா அமையாதா என்ற இழுபறி எல்லாம் ஏற்பட்டு ஒரு வழியாக பேசி முடிக்கப்பட்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட பிறகு காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களை அறிவிப்பதில் மிகப்பெரிய இழுபறியை காட்டியது. நாளை வேட்புமனு தாக்கல் முடிகிறதுன்னா நேற்று தான் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான நாட்கள் குறைவாக இருக்கிற சூழலில் முதலமைச்சரே ஒரு பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் இன்று இரவு வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு விடும் என்று சொல்லுகிற அளவுக்கு போய் ஒரு வழியாக நேற்று மதியம் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் பட்டியலில் மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக சிறுபான்மை இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த முகமது ஜமால் யூனுஸ் என்பவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இவர் ஆடுதுறையை சேர்ந்த பிரபல தோல் வியாபாரிகள் குடும்பமான பாரம்பரியமான குடும்பமான ஜமாலுதீன் பாப்பா அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர். அவருடைய பேரன் என்ற வகையில் இஸ்லாமியர்கள் மத்தியில் அவர் ஏற்கனவே பரிச்சயமானவர், அறிமுகமானவர். அதே போல் மற்ற சமூகத்தினர் மத்தியிலும் அவருக்கு ஒரு அறிமுகம் உண்டு என்று சொல்லுகிறார்கள். அந்த வகையில் அவர் களமிறக்கப்பட்டிருக்கிறார். அதே போல் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக மீண்டும் சித்தமல்லி பழனிசாமி அதிமுக கூட்டணியில் போட்டியிடுகிறார். ஏற்கனவே போட்டியிட்டு கடந்த முறை சட்டமன்ற உறுப்பினராக காங்கிரஸ் கட்சி திமுகவின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜ்குமாரை விட மிக குறைவான வாக்கு வித்தியாசத்தில் தான் இவர் வெற்றி வாய்ப்பை இழந்தார். எனவே இவர் கடுமையான போட்டியை ஏற்படுத்துவார் என்றுதான் பேசப்படுகிறது. மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை அதோடைய வரலாறை எடுத்து பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகம் மிக வலுவான கட்சியாக அங்கே இருக்கிறது. தனித்த நிலையிலும் நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என்ற வகையிலும் அது ஒரு வலுவான கட்சியாகத்தான் அறியப்படுகிறது. நிறைய முறை திமுக தான் வெற்றி பெற்றிருக்கிறது. அதிலும் குறிப்பாக திமுக காங்கிரஸ் கூட்டணி ஏற்படும் போதெல்லாம் பெருவாரியாக வெற்றி பெற்றிருக்கிறது. அதே போல் காங்கிரஸ் கட்சி அதிமுகவோடு கூட்டணி அமைத்த போது அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி தனித்து வெற்றி பெற ஒரு வாய்ப்பு இருக்கிறதா என்றால் அது பற்றி எதுவும் நாம் பேசுவதற்கு எந்த டேட்டாக்களும் இல்லை என்றாலும் பொதுவாக காங்கிரஸ் கட்சி வலுவாக இருப்பதாகத்தான் தெரிகிறது. அதன் காரணமாகத்தான் காங்கிரஸ் எந்த திராவிட கட்சியோடு மயிலாடுதுறையில் கூட்டணி வைத்தாலும் வெற்றி பெறுகிறது. நாடாளுமன்ற தேர்தல்களில் அத்தி பூத்தார் போல்தான் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறதே தவிர பெரும்பாலான தேர்தல்களில் பொதுவாக காங்கிரஸ் திமுகவோடு கூட்டணி அமைக்கும் போது திமுக கூட்டணியும், அதிமுகவோடு கூட்டணி அமைக்கும் போது அதிமுக கூட்டணியில் காங்கிரஸும் வெற்றி பெறுகிறது. எனவே காங்கிரஸ் யாரோடு கூட்டணி செய்கிறதோ அவர்கள்தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அது திமுகவுக்கு எதிரான நிலை என்றாலும் திமுகவுக்கு ஆதரவான நிலை என்றாலும் காங்கிரஸ் யாருடன் இருக்கிறதோ அப்பொழுதுதான் அந்த கட்சி தான் நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்திருக்கிறது. இதுதான் மயிலாடுதுறை வரலாறு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலும் முடிவுகளை அப்படித்தான் சொல்லுகிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலும் அப்படித்தான் சொல்லுகிறது. ஏற்கனவே ராஜ்குமார் ஏற்கனவே ஒரு முறை வெற்றி பெற்றவர், ஒரு முறை தோல்வியை தழுவியவர். தற்போது வேட்பாளர் மாற்றப்பட்ட நிலையில் காங்கிரஸ் தேர்தலை சந்திக்கிறது. சித்தமல்லி பழனிசாமி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக மீண்டும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். திமுக வலுவாக இந்த பகுதியில் இருந்தாலும் அதிமுகவும் வலுவாக இருக்கிறது. அதை மறுப்பதற்கில்லை. திமுகவுக்கு மாற்றாக அதிமுக எல்லா பகுதிகளிலும், எல்லா ஒன்றியங்களிலும், எல்லா வார்டுகளிலும், எல்லா கிளைகளிலும், ஊராட்சிகளிலும் சரிக்கு சமமாக எதிர்த்து நிற்கும் வல்லமை பெற்ற கட்சியாக இருக்கிறது. அதற்கென்று வாக்கு வங்கி இருக்கிறது. இப்படியான சூழ்நிலையில் இந்த தேர்தல் எப்படி அமையும், கடந்த தேர்தல் வரலாறெல்லாம் எப்படி இருந்தது என்பது குறித்து நாம் பார்க்கலாம். அதற்கு முன்னதாக மயிலாடுதுறை சட்டமன்ற தேர்தல் வரலாற்றை ஒரு முறை பார்த்து விடுவோம். எப்படியெல்லாம் இந்த தேர்தல் அமைந்திருக்கிறது என்று பார்த்தால் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல் தான் கடந்த தேர்தல். கடைசியாக நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக திமுக கூட்டணியில் ராஜ்குமார் போட்டியிட்டார். இவர் சிறுபான்மை செட்டியார் சமூகத்தை சார்ந்தவர். இவர் 73,600 வாக்குகளுக்கு மேல் பெற்றார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட சித்தமல்லி பழனிசாமி வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர். பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டார். இவர் 70,900 வாக்குகளை பெற்றிருக்கிறார். ஆக மொத்தம் வித்தியாசம் என்பது 2,500க்குள்ளு தான். மிக குறைவான வாக்கு வித்தியாசத்தில் தான் சித்தமல்லி பழனிசாமி வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறார். இதே சமயத்தில் இந்த தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் காசிராமன் என்பவர் 13,000 வாக்குகளை பெற்றிருக்கிறார். அன்பரசன் என்பவர் அவர் இப்பொழுது அதிமுகவில் இணைந்திருக்கிறார். அவர் முன்னாடி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டிட்டு ஒரு
7,000 வாக்குகள் வரை பெற்றிருக்கிறார். அதே போல் கடந்த 2016 சட்டமன்ற தேர்தல் எடுத்தீங்கன்னா அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த தடவை அதிமுகவின் சார்பாக ராதாகிருஷ்ணன் திமுக வேட்பாளரை விட 4,000 வாக்குகளுக்கும் மேலாக கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டியிடுகிறது. இந்த ஆண்டை நாம் குறிப்பிட்டு பார்க்க வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சி 2016ஆம் ஆண்டு தனித்து போட்டியிட்டு 13,115 வாக்குகளை பெற்றிருக்கிறது. இது ஒரு குறிப்பிடத்தகுந்த வாக்கு. அதே சமயத்தில் அங்கே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், ஏற்கனவே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வெற்றி பெற்று அதிமுக கூட்டணியில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அருள்செல்வன் தேமுதிக சார்பாக 2016இல் போட்டியிடும்போது 12,200 வாக்குகளை பெறுகிறார். இது ஏறத்தாழ பாட்டாளி மக்கள் கட்சியின் வாக்குகளும் அதுவும் ஏறத்தாழ ஒன்று. அவங்க 13,000, இவங்க 12,000. ஆக மொத்தம் தேமுதிகவுக்கும் இங்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது. அதோடைய நிலை இப்பொழுது எப்படி இருக்கிறது என்று பார்த்தாலும் வாக்கு வங்கி என்பது இருக்கிறது. பாரதிய ஜனதா தனித்து போட்டிட்டு அதே ஆண்டு 2016 2,000 வாக்குகள், அதாவது 1,900 சொச்சம் வாக்குகள் தான் பெற்றிருக்கிறது. அதற்கு பெரிய வாக்கு வலிமை கிடையாது. ஆனால் பாரதிய ஜனதா ஒரு முறை திமுகவோடு கூட்டணி அமைத்து இங்கே வெற்றி பெற்றிருக்கிறது. அதற்கு காரணம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஜெகவீர பாண்டியன். அவர் ஒரு தொழிற்சங்கவாதி, இந்த பகுதியில் நன்கு அறியப்பட்ட ஒருவர். அந்த வகையில் அவருக்கென்று இருந்த அறிமுகம், அனுபவம் இவற்றை கொண்டு திமுக கூட்டணி, அதுதான் மிக முக்கியமான காரணம். திமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா, வாஜ்பாய், கலைஞர், இந்த பின்னணியில் அந்த தேர்தல் நடைபெற்று அவர் வெற்றியை ஈட்ட முடிந்தது. ஆனால் பாரதிய ஜனதாவுக்கென்று இந்த பகுதியில் பெரிய தனித்த செல்வாக்கு என்று சொல்ல இயலாது. கட்டமைப்பு உருவாகி இருக்கிறது. கடந்த ஒரு 10 ஆண்டு காலத்தில் பாரதிய ஜனதா நல்ல கட்டமைப்பை மயிலாடுதுறை, குத்தாலம் நகர் பகுதிகளில் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வைத்திருக்கிறது. அதே போல் மணல்மேடு பேரூராட்சியிலும் அது கிராமப்புற பகுதிகளிலும் நல்ல கட்டமைப்பை உருவாக்கி வைத்திருக்கிறது என்பதில் இருவேறு கருத்துக்கு இடமில்லை. என்றாலும் வாக்கு வங்கி குறித்து அவ்வளவு சிறப்பாக அதை நாம் சொல்ல முடியாது. ஆனால் நிற்பது அதிமுக கூட்டணி. நாம் இங்கே பாரதிய ஜனதாவை பற்றி அதிகம் பேசுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அது தொடர்ந்து பேசும்போது உங்களுக்கு புரிய வரும். திராவிட முன்னேற்ற கழகம் பலமுறை வெற்றி பெற்றிருக்கிற தொகுதியாக இது இருந்தாலும் இங்கே காங்கிரசுக்கு என்று தனித்த வாக்கு வங்கி இருக்கிறது. குறிப்பாக இஸ்லாமிய வாக்குகள் காங்கிரஸ் யாரோடு கூட்டணி சேர்கிறதோ அவர்களுக்கு மாறுகிற சூழல் கடந்த 5-6 தேர்தல்கள் வரை இருந்தது. அதற்கு முன்னர் தான் அது இருந்தது. ஆனால் கடந்த ஒரு 4 தேர்தலாக அதில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது பாரதிய ஜனதா எங்கு இருக்கோ அதற்கு எதிராகத்தான் மயிலாடுதுறை இஸ்லாமியர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்பது பூத் அனாலிசிஸ் மூலம் மிக தெளிவாக தெரிகிறது. அதுக்காகத்தான் நான் பாரதிய ஜனதாவை பற்றி குறிப்பிட்டேன். பாரதிய ஜனதா எங்கே இடம் பெற்றிருக்கிறதோ அதற்கு எதிராக தான் சிறுபான்மை வாக்குகளும் பட்டியலின வாக்குகளும் இடம்பெயர்ந்திருக்கின்றன. அது மாத்திரமல்ல, இந்த தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி அரசியலில் நன்கு பங்கெடுக்க ஆரம்பித்த பிறகு, குறிப்பாக கூட்டணி கட்சிகளோடு இணைந்து போட்டியிடுகிற போது, 2 தேர்தலில் அது போட்டியிடும்போது ஒரு காஸ்ட் கான்ட்ராடிக்ஷன் ஏற்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு ரிலீஜியஸ் போலரைசேஷனை நோக்கி பாரதிய ஜனதா எதிர்ப்பு இஸ்லாமிய சிறுபான்மையினரை திமுகவுக்கு ஆதரவாக இழுக்கிறது. அது பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணியில் இருப்பதால் அது அவர்களுக்கு எதிராக முடிகிறது. ஆனால் அதே நேரத்தில் இந்து கன்சாலிடேஷன் நடக்கிறதா என்று பார்த்தால் அங்கே பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெற்றிருக்கிறது அதிமுக கூட்டணியில். அப்போ என்ன ஆகுதுன்னா, இது 1 இயர் கான்ட்ராடிக்ஷன், 1 இயர் வெர்சஸ் ஷெட்யூல்ட் காஸ்ட், பட்டியல் சமூகம் என்ற வகைதான் இங்கே தலையெடுக்கிறது. அப்போ பாரதிய ஜனதா இருப்பதால் இவர்களுக்கு ஏதாவது பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் ஒரு கன்சால்டேஷன் நடக்கும் என்று பார்த்தால் அது தவிர்க்கப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் பாரதிய ஜனதா இருப்பதால் இஸ்லாமிய வாக்குகள் பிரிகிறது. பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராகவே அறிவிக்கப்படுவதால் பட்டியலின சமூக மதத்தில் ஒரு போலரைசேஷன் நடைபெறுவதை பூத் வாரியான முடிவுகள் தெரிவிக்கிறது. 2021 நீங்க பூத் முடிவுகளை பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 15 பூத்துல தான் ராஜ்குமார் பழனிசாமிக்கு இடையேயான போட்டி நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 300க்கும் மேற்பட்ட பூத்துகள் இருந்தாலும் அங்கெல்லாம் 270க்கும் மேற்பட்ட பூத்துகளில் கிட்டத்தட்ட சமமாகத்தான் வருகிறார்கள். ஒரு சில இடங்களில் மட்டும்தான் லேசான வேறுபாடு. அது கூட ஒரு 10 முதல் 35, 40 வாக்கு, 50 வாக்குக்குள்ள, அதிகபட்சமாக போனால் ஒரு 100 வாக்குக்குள்ளதான் இந்த வித்தியாசங்கிறது பெரும்பான்மையான பூத்துகள்ல இருக்கு. ஆனா குறிப்பிட்ட ஒரு 15 பூத்துல ஒரு பூத்துல
வந்து சித்தமல்லி பழனிசாமி கிராமப்புறத்தில், அது அவருடைய பூத்து என்று நான் நினைக்கிறேன், சித்தமல்லி வக்காரமரி அந்த பூத்தில் அவர் சற்று அதிகமான வாக்குகளை பெறுகிறார். அதுக்கடுத்து நகர்ப்புற பகுதியில் ஒரு பூத்தில் அவருக்கு கணிசமான வாக்கு அதிகமாக கிடைக்கிறது. மற்றபடி 13 பூத்துகளில் ராஜ்குமார் 400, 450 இப்படியாகவே 400லிருந்து 470 வரையில் ஒவ்வொரு பூத்திலும் வாக்கு பெறுகிறார் இந்த 13 பூத்தில். அங்கெல்லாம் சித்தமல்லி பழனிசாமி 100, 110, 105, நகர்ப்பகுதியில் ஒரு பூத்தில் வெறும் 20, 25 வாக்குகள்லாம் கூட பெறக்கூடிய சூழல் இருந்திருக்கு. அப்போ அது என்னத்தை காமிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, எங்கெல்லாம் இஸ்லாமியர் மற்றும் பட்டியலின சமூகங்கள் சேர்ந்து இருக்கிற பூத்தில் மிக கடுமையான பாதிப்பு, தனித்தனியாக இருக்கிற போதும் பட்டியலின பூத்துகளிலும் இஸ்லாமிய பூத்துகளிலும் மிகப்பெரிய வாக்கு வங்கி சரிவு இருக்கிறது. அதற்கு ஒன்று காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி என்று பேசப்படுகிறது. அது பட்டியலின சமூகத்துக்கு ஒரு காஸ்ட் கான்ட்ராடிக்ஷனை கொடுத்து ஒரு கேஸ்ட் போலரைசேஷனை நோக்கி தள்ளுகிறது. அந்த இருதுருவ அரசியல் என்பது இங்கே ஈடுபட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா இருப்பதால் இந்து கன்சால்டேஷன் நடக்கிறதானா அதுவும் இல்லை. அது வந்து ஆன்டி பாட்டாளி மக்கள் கட்சியில சமுதாய ரீதியா எப்படி பார்க்கப்படுதுன்னா, வியாபார வணிகர்களாக இருக்கிற நகர்ப்பகுதியில் வணிகர்களாக அவர்கள் அது சார்ந்த தொழிலில் ஈடுபடுவார்கள். அதே போல அது வந்து பெரும்பாலும் 2 பெரிய சமூகங்கள், செட்டியார் சமூகங்களும் பிள்ளைமார் சமூகங்களும் அதில் இருக்கு. அந்த சமூகங்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த அளவிற்கு வாக்களித்ததாகவும் தெரியவில்லை. எனவே இந்த கணக்குகளை பார்க்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சி என்பது தேர்தலில் பங்கு பெறும்போதெல்லாம் இந்த காஸ்ட் கான்ட்ராடிக்ஷன் ஏற்பட்டு ஒரு கேஸ்ட் போலரைசேஷன் நடக்கிறது. ரிலீஜியஸ் போலரைசேஷன் என்று சொல்ல முடியாவிட்டாலும் ஓரளவுக்கு சிறுபான்மையர்கள் எங்கு பாரதிய ஜனதா இருக்கிறதோ அதற்கு எதிராக வாக்களிக்கிறார்கள் என்பதும் புலனாகிறது. இங்கே வாக்கு வங்கி என்று பார்த்தால் சிறுபான்மையினருக்கென்று தனித்த வாக்கு வங்கி என்பதை விட இஸ்லாமிய சமூக மக்கள் தான் பெரும்பான்மையாக இங்கே சிறுபான்மையில் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். கிறிஸ்துவர்களுக்கும் வாக்கு வங்கி இருக்கிறது. அதில் மதமாறிய கிறிஸ்துவர்கள் தனித்துவமாகவும், அதிலும் பட்டியலின சமூக கிறிஸ்துவர்கள் என்பது ஒரு குறிப்பிட்ட சர்ச்சைகளை அடிப்படையாக கொண்டவர்களாகவும், மாற்று சமூகத்திலிருந்து கிறிஸ்துவராக மாறியவர்கள் ஒரு குறிப்பிட்ட சர்ச்சைகளை அடிப்படையாக கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள். எனவே இந்த இடத்தில் கிறிஸ்துவர்களின் வாக்கு இந்த முறை யாருக்கு கிடைக்கும்? ஏனென்றால் கன்வெர்டட் கிறிஸ்டின் இங்கு கொஞ்சம் கணிசமாகவே இருக்கிறார்கள். கிராமப்புற பகுதிகளில் இருக்கிறார்கள், நகர்ப்புறங்களிலும் இருக்கிறார்கள். பட்டியல் சமூக மக்கள் மத்தியில் கிறிஸ்துவ மதமும் இருக்கிறது. ஒரு பகுதியில் இந்த இந்த வாக்குகள் யாருக்கு கிடைக்கும் என்று பார்த்தால், இந்த முறை களத்தில் விஜய் குதித்திருக்கிறார். மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியில் கமல் கட்சிக்கும் வாக்குகள் இருந்திருக்கு. அவர்கள் நிற்கும்போது, தனித்து நிற்கும்போது அவர்களும் 3000, 5000 என்று 2 முறை வாக்கு வாங்கியிருக்கிறார்கள். அமமுக 2 முறை 7000, 8000 என்றெல்லாம் வாக்குகள் வாங்கியிருக்கிறது. தேமுதிக தனித்து நிற்கும்போது 12000, 13000 என்று வாக்குகளை வாங்கியிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து நிற்கும்போது 13000 ஒரு தடவை வாங்கியிருக்கிறது, 8000 ஒரு முறை. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியில் 8000 சுற்றம் வாக்குகளை பெற்றிருக்கிறது ம.க. ஸ்டாலின். ஸோ இந்த வகையில் அவர்களுடைய வாக்கு அங்கு ஓரளவிற்கு 8000லிருந்து 10,000க்குள் ஒரு 10,000 வாக்குகள் என்று வைத்து கொண்டால், தேமுதிகவுக்கும் ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது. அது வந்து தனிப்பட்ட முறையில் அந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரால் பெறப்பட்டது என்று குறிப்பிடப்பட்டாலும், அது ஒரு 2000, 3000 வாக்குகளை கழித்து கொண்டால் ஒரு 7000, 8000 வாக்கு தேமுதிகவுக்கும் இருக்கிறது. மற்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு வாக்கு வங்கி இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகளுக்கு பெரிய கட்டமைப்பு இருக்கிறது. இந்த சூழலில் களத்தில் குதித்திருக்கிறார் நடிகர் விஜய். அது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால், திமுக காலங்காலமாக காத்து வைத்திருக்கிற வாக்கு வங்கியில் அதில் ஏதாவது சேதாரம் ஏற்படும் என்று ஒரு சாராரும், ஆன்டி இன்குமென்சி என்று சொல்லப்படுகிற அரசு மீது இருக்கிற அதிருப்தி, அது நகர்ப்பகுதிகளில், மயிலாடுதுறை நகர்ப்பகுதியில் அது எதிரொலிக்கிறது. சுகாதாரம், சாலை வசதி போன்றவற்றில் ஒரு பெரிய பெயர் ஆட்சிக்கு இல்லை. அதில் ஒரு எதிர்ப்பு நிச்சயமா இருக்கு. ஆனால் அதே சமயத்தில் முதல்வருக்கான பெயர் என்பது இங்கே பிரபலமாக இருக்கிறது. அது காரணம், எடப்பாடி என்னதான் மாவட்டமாக மயிலாடுதுறை அறிவித்தாலும் அதற்குரிய கட்டமைப்புகளை ஏற்படுத்தியவர் தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கிற மு.க. ஸ்டாலின் என்ற பெயர் அவருக்கு இந்த பகுதியில் பெரிதாக பேசப்படுகிறது. மாநில அளவில் இந்த 5000 ரூபாய் தொகை வழங்கியது, 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை, அப்புறம் டவுன் பஸ் விடியல் பயண திட்டத்தின்படி பெண்களுக்கான இலவச பயணம், இதெல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை அடித்தட்டு வாக்காளர்கள் மத்தியில் மயிலாடுதுறை பகுதியிலையும் ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சருக்கு நல்ல பெயர் இருக்கு. அதே சமயத்தில் உள்ளூர் பிரச்சனைகளில்
ஒரு ஒரு விதமான அதிருப்தி இருக்கிறது. ஆனால் பொதுவாக இந்த மாதிரியான வளர்ச்சி திட்ட அதிருப்திகள் என்பது சமுதாயத்தில் சிஸ்டம் சார்ந்ததாகவே பொதுமக்களால் பேசப்படுவதால் இது அது தேர்தல் ரீதியாக எதிரொலிக்குமா என்பதை இப்போ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எப்படி இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் முதலமைச்சருக்கான பெயர் என்பது இந்த பகுதியில் பிரபலமாகத்தான் இருக்கிறது. அதே சமயத்தில் 10.5% இடஒதுக்கீட்டை எடப்பாடி வன்னியர் மக்களுக்கு அளித்தார் என்ற ஒரு ஆதரவு மனநிலை வன்னிய மக்களிடத்திலே அதிமுகவுக்கு பெரும் வாக்கு வங்கியாக மாறி நிற்கிறது. ஆனால் அவர் வெறும் அறிவிப்பாக இதை செய்துவிட்டு விட்டுவிட்டார். இதை ஒன்றும் அவர் அமல்படுத்த முயற்சி சரியான முறையில் அமல்படுத்தவில்லை. எனவே இது தேர்தலுக்காக செய்யப்பட்ட ஒரு ஜிம்மிக் என்ற போக்கும் அங்கே இருக்கிற மூத்த வன்னியர் மக்களிடத்திலேயும் அந்த குறைபாடும் இருக்கிறது. அடுத்தது அமமுக இந்த தடவை அதிமுகவில் குடிபெயர்ந்திருக்கிறது. அந்த மயிலாடுதுறையில் அவளுக்கென்று ஒரு தனிப்பட்ட வாக்கு வங்கி இருந்தது. ஆனால் இப்பொழுது ஒரு நிலைப்பாடு என்னவென்றால் ராமதாஸ் சசிகலா இருவரும் இணைந்து நிற்கிறார்கள். மயிலாடுதுறையில் இரு தரப்பிலும் வேட்பாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள். எனவே ராமதாஸ் தரப்பு சசிகலா தரப்பு என்று தனித்தனியாக நின்றாலும் அல்லது ஒன்றாக நின்றாலும் அது பாட்டாளி மக்கள் கட்சி அமமுக வாக்குகளை நிச்சயம் பிரிக்கும் என்பது வெளிப்படையாக தெரிகிறது. அன்புமணி தரப்புக்கு கூடுதல் வாய்ப்புகள் இருந்தாலும் ராமதாசு தரப்பும் கணிசமான வாக்குகளை பெறும் என்றுதான் சொல்லப்படுகிறது. காரணம், வேட்பாளராக பாக்கம் சக்திவேல் என்பவர் அறிவிக்கப்பட்டார். அவர் நீண்ட காலமாக பாட்டாளி மக்கள் கட்சியில் தொடர்ந்து பணியாற்றக்கூடியவர். எனவே எப்படி சித்தமல்லி பழனிசாமி வலுவான வேட்பாளரோ அதே போல வலுவான வேட்பாளராகவும் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை வன்னிய சமூக மக்கள் மத்தியில் பாக்கம் சக்திவேலும் பார்க்கப்படுகிறார். எனவே அவர் எவ்வளவு வாக்குகளை பிரிப்பார், அது எவ்வளவு சேதத்தை எந்தெந்த பகுதிகளில் ஏற்படுத்தும் என்பதை நாம் இந்த தேர்தல் மூலமாகத்தான் அறிய முடியும். நிர்வாகிகளை பொறுத்தவரையில் பெரிய அளவில் ஒற்றுமையாக அன்புமணி தரப்பில் இருந்தாலும் மூத்த வன்னியர் சங்க நிர்வாகிகள், வன்னியர் சங்க வாக்காளர்கள் இவர்கள் மத்தியில் ஒரு பிரிவு, ஒரு பிளவு என்பது சிறிய அளவில் இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. அதே போல இங்கு வன்னியர்களுக்கு என்று தனித்த அமைப்புகள் இருக்கின்றன. அது காடுவெட்டி குரு அவர்களை அடிப்படையாக கொண்டு அவர்களுடைய உறவினர்கள் சார்பில் ஒரு அணி செயல்படுகிறது. அவர்களுக்கும் கணிசமான வாக்குகள் இருக்கக்கூடும் என்றும் அவர்களுக்கும் தொண்டர்கள் இருக்கிறார்கள். எனவே அந்த வாக்குகள் யாருக்கு போகும், அல்லது இந்த வன்னியர்களுக்கு ஒருமுகப்படுத்தும் போது ஒரே பக்கமாக சாயும் போது இதில் இந்த 2 பேர் ராமதாஸ் தரப்பு மற்றும் தனித்த வன்னிய அமைப்புகளினுடைய மாற்றங்கள் எப்படியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதெல்லாம் தேர்தல் தான் சொல்ல முடியும். இதை விட மிகப்பெரிய விஷயத்திற்கு நாம் வர வேண்டியது, தமிழகம் முழுவதுமே புரியாத புதிராக இருக்கிற விஜய் கட்சியினுடைய வாக்கு பலம் அது எந்த அளவுக்கு இருக்கிறது என்று தெரியவில்லை. பொதுவாக மீடியாக்களில் 13% இருப்பதாகவும், அதுவும் கிராமப்புற பகுதிகளில் 10% குறைவாகத்தான் இருக்கிறது என்றும் சொல்லுகிறார்கள். நாம் 10% இருப்பதாக அல்லது 15% இருப்பதாக வைத்துக் கொண்டால் கூட அது யாருடைய வாக்கு என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. மயிலாடுதுறை பகுதியில் பொதுவாக இஸ்லாமிய வாக்குகள் அதிகமாக சிறுபான்மை சமுதாயத்தில் இருக்கின்றன. கிறிஸ்துவ வாக்குகள் இருந்தாலும் அதை விட அதிகமாக இஸ்லாமிய வாக்குகள் தான் இருக்கின்றன. இஸ்லாமிய வேட்பாளர்கள் தான் அதிக முறை வெற்றி பெற்றிருக்கிறார்கள். நாடாளுமன்றத்திலே ESM பக்கீர் முகமது என்றால் இங்கே சட்டமன்றத்திலே அபுல் ஹசன் 2 முறை வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த வகையில் நாம் பார்க்க போனால் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருப்பது தெரிகிறது. ஆனால் இந்த முறை காங்கிரசின் சார்பாக அந்த சமுதாயத்திலிருந்தே வேட்பாளர் இறக்கப்பட்டிருக்கிறார். இஸ்லாமிய வேட்பாளரே திமுக கூட்டணியில் போட்டியிடுவதும், எதிர்த்தரப்பில் பாரதிய ஜனதா இருப்பதும் இங்கு காங்கிரஸை நோக்கித்தான் இந்த தடவை இஸ்லாமிய வாக்குகள் முழுமையாக சேரும் என்பதும், இதில் பிளவுகள் ஏற்பட்டு விஜய்க்கு ஏதேனும் ஒரு சில வாக்குகள் இளைஞர்கள், பெண்கள் சென்றாலும் 90% வாக்குகள் இஸ்லாமியர்களை பொறுத்தவரை இஸ்லாமிய வேட்பாளருக்குத்தான் செல்லும் என்று பரவலாக பேசப்படுகிறது. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியில் பிளவு, அமமுகவில் சசிகலா ஏற்படுத்த போகிற பாதிப்பு, இவற்றையெல்லாம் நாம் பார்க்க வேண்டும். திமுகவுக்கு ஆட்சிக்கு எதிரான நிர்வாக சீர்கேடுகள் பற்றிய ஒரு நல்ல அபிப்பிராயம் பெரிதாக இருக்கிறது என்று மயிலாடுதுறை நகர்ப்பகுதியிலே சொல்ல இயலாது. அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா என்பதெல்லாம் தேர்தல் முடிவு தெரியும். ஆனால் முதல்வருக்கு மிகப்பெரிய பெயர் இந்த வட்டாரத்தில் இருக்கிறது. அவர் கொண்டு வந்த திட்டங்கள், அவர் செயல்படுத்தியிருக்கிற நிதியுதவி திட்டங்கள், இவையெல்லாம் அடித்தட்டு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பொதுவாகவே திமுக வலுவான கூட்டணியை அமைத்திருக்கிறது. அதுவும் மயிலாடுதுறை தொகுதியில் எல்லோரும் சொன்னது போல 10 தொகுதிகளை ஏன் தேமுதிகவுக்கு கொடுத்தார்கள் என்பதை மயிலாடுதுறையை பார்க்கும்போது ஓரளவுக்கு அதற்கான நியாயம் புரிகிறது. காரணம்,
இங்கேயும் அவர்களுக்கு பெரிய வாக்கு வங்கி இருக்கிறது. அப்படி என்றால் வட மாவட்டங்களிலே அவர்கள் வலுவாக இருக்கிற பகுதியில் நிச்சயமாக அந்த வாக்கு வங்கி நாடாளுமன்ற தேர்தலில் குறைந்திருந்தாலும் சட்டமன்ற தேர்தலில் அவர்களுக்கு ஓரளவுக்கு வாக்கு வங்கி இருப்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே அந்த வாக்கு என்பதும் திமுக கூட்டணிக்கு வலு சேர்க்கிறது. மயிலாடுதுறையை பொறுத்தவரை கடந்த ஒரு 5-6 தேர்தல்களாக வாக்கு வித்தியாசம் என்பது எந்த கட்சி வெற்றி பெற்றாலும் எந்த கட்சி தோற்றாலும் ஒரு 3000-4000 என்ற வகையிலே தான் தொடர்ந்து இருக்கிறது. அதிலேயும் சரிந்து 2000 முதல் 3000 வாக்குகளாக தான் கடந்த 2 தேர்தல்களில் முடிவுகள் இருக்கிறது. எனவே 1000 வாக்குகள் 2000 வாக்குகள் என்பது கூட மயிலாடுதுறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆனால் விஜய் கட்சி பிரிக்க போகிற வாக்கு என்பது இந்த தேமுதிக, கமல் கட்சி, சசிகலா கட்சி, அமமுக கட்சி இவர்கள் பெற்ற, ஈவன் பாட்டாளி மக்கள் கட்சி பெற்ற வாக்குகள் ஒருவேளை எப்பொழுதும் மூன்றாவது புதியவர்கள் என்று பிரிகிற போது அவர்கள் ஜாதி, சமூகம், மதம் இவற்றை சார்ந்து பிரிவது போல் பிரியாமல் அவையெல்லாம் ஒன்றாக இணைந்து அதில் பெரிய பிளவு ஏற்பட்டு அது விஜய்க்கு செல்லுமா, அல்லது ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் அதிமுகவுக்கு செல்ல வேண்டியது விஜய்க்கு செல்லுமா, அல்லது திமுகவை எதிர்க்க வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிடுவது போல முதல் எதிரி திமுக என்பது போல அதிமுகவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக இருக்கிறார், அவருக்கு வாக்களிப்பதை விட பொதுவான சமூகத்தை சேர்ந்த ஒரு வேட்பாளர் நிறுத்தப்படுவார். எப்படி என்றால் வன்னிய சமூகத்தை தவிர மற்ற சமூகத்தில் இருக்கிற மாற்று சிந்தனை உள்ளவர்கள், திமுக வரக்கூடாது என்று நினைப்பவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களிப்பார்களா அல்லது விஜய்க்கு வாக்களிப்பார்களா? இவைதான் இந்த தேர்தலின் முடிவை நிர்ணயிக்க போகிறது. எனவே விஜய் வாங்க போகிற வாக்கு எவ்வளவு பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். மயிலாடுதுறை பகுதியில் அவர்கள் பெரிய பெரிய கட்டமைப்புகள் இல்லாவிட்டாலும் வாக்குகள் இருக்கும் என்றுதான் நாம் பேசும்போது அங்கு வருகிற தகவல்கள் எல்லாம் பொதுமக்கள் மத்தியில் தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் எவ்வளவு வாக்குகள் வரும், அது யாருடைய வாக்குகள், அதுதான் மயிலாடுதுறையின் வெற்றியை இந்த தடவை நிச்சயிக்க போகிறது. போட்டி கடுமையாக திமுகவுக்கு அதிமுக கூட்டணிக்கு இடையே தான் இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா என்ற 2 கட்சிகளின் இடம்பெறுதல் என்பது அதிமுகவுக்கு சாதகமா பாதகமா? நாம் பார்த்த வரையில் பாதகத்தையும் பார்த்திருக்கிறோம். அவர்களுக்கென்று தனித்த வாக்கு வங்கி இருக்கிறது. அந்த வகையில் அவை சாதகமாகவும் இருப்பதை பார்க்கிறோம். எனவே தேர்தல் முடிவுகள் தான் இதை சொல்ல முடியும். கூட்டணி என்ற வகையில் திமுக அதனுடைய ஒவ்வொரு கட்சியும் மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியில் திமுகவுக்கு காங்கிரஸ், திமுகவுக்கு தேமுதிக, திமுகவுக்கு விடுதலை சிறுத்தைகள், திமுகவுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் வாக்குகளை பெற்று தருகின்றன. எனவே அந்த கூட்டணியில் போடுகிற காங்கிரஸ் கட்சிக்கும் அந்த வாக்கு வங்கி நிச்சயமாக துணை புரியும். அதிமுகவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வாக்கு வங்கி, அமமுக வாக்கு வங்கி, இந்த அமமுக வாக்கு வங்கி ஒரே நிரந்தரமாக இருக்குமா என்று பார்த்தால் அதிலே சசிகலா பங்களிப்பு என்னவென்று பார்க்க வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சியிலும் ராமதாசினுடைய பிளவு என்னவாகிறது என்று பார்க்க வேண்டும். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக விஜய் கட்சி அவர்கள் பெற போடுகிற வாக்கு திமுகவுக்கு எதிரான வாக்குகள் என்கிற போது அது சாதகமாக திமுகவுக்கு வரவேண்டிய சிறுபான்மை வாக்குகள் ஏதேனும் பாதிக்கப்பட்டால், குறிப்பாக பட்டியலின வாக்குகள் பாதிக்கப்பட்டால் அது இந்த காஸ்ட் போலரைசேஷனில் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். மீண்டும் நாம் களம் நிலவரம் பிரச்சாரம் தொடங்கி ஒரு அமைப்பு ரீதியாக அப்போதுதான் தெரிய வரும். இன்னொரு 5 நாட்கள் போனால் ஓரளவிற்கு நிலவரம் புரியும். அப்பொழுது நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.